நமக்கெல்லாம் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தமிழ் பொங்கலாக, உழவர் திருநாளாக, கலை திருநாளாக நம்மளை எல்லாம் வாழ்த்துவதற்கு நம்முடைய முன்னோடியாக தமிழின் அடையாளமாக விளங்கக்கூடிய அருமை சகோதரி, நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றக்கூடிய சகோதரி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்த்துனாவே அது எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவதாக அந்த வகையில அவர்கள் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாதர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வி அவர்கள், அதே போல விவசாய சங்கத்தினுடைய தலைவருடைய கண்ணன், எங்களுக்கெல்லாம் எப்போதுமே ஆசானாக இருக்கக்கூடிய நம்முடைய சந்திரமௌழி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இன்னைக்கு அக்கா அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ் மொழியை இன்னைக்கு கலை மூலமாக, பாடல்கள் மூலமாக, தன்னுடைய மிகச்சிறந்த செயல்பாடுகள் மூலமாக உலகம் பூரா கொண்டு போயிட்டு இருக்காங்களோ, அப்படி அந்த வழியில இன்னைக்கு இந்த பயணத்தை துவங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாஸ்டர் துளசிராமன் அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னாக்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலைஞர்களை, கலை நிகழ்வுகளை, அந்த இலக்கிய எல்லாத்தையுமே ஒன்னா அழைச்சு அநேகமாக தன்னோடு தமிழகம் முழுவதும் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய பாராட்டு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாக்குறோம், இன்னைக்கு இந்த விழாவை ஒரு கிராம சூழல்ல கிராமத்திலேயே நடத்தணும், அந்த மாதிரி அக்கா வச்சார்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கிராமத்தையே உருவாக்கி இருக்காப்ல, ஒரு பள்ளிக்கு, ஒரு கல்லூரிக்குள்ளார ஒரு கிராமத்தை உருவாக்கி செய்திருக்கிறார். அவர் வந்து உண்மையிலேயே எதையும் சாதிக்கக்கூடியவர். அவருக்கு எல்லை என்பது வானம் தான் எல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த டீம் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பட்டாளம் இருக்குல்ல, குழந்தை பட்டாளம், இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய சிலம்பாட்ட மிகப்பெரிய வீரர்கள், சின்ன குட்டீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா இங்க அமைதியா இருக்கும், மேடையில ஏறா அதுல ஆற்றலே சக்தியை மிக தனியா தெரியும். அப்படி அந்த பிள்ளைகள் துவங்கி பெரிய பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரையும் பயிற்றுவித்து, ஒரு பக்கம் பார்த்தாக நம்முடைய பாரம்பரிய கலையாக இருக்கக்கூடிய இந்த இவங்க சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பது, அதே போலவே மாடர்ன் ஆர்ட்ஸ் இருக்கக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பள்ளியாக தமிழகம் பூரா இன்னைக்கு மென்ஷன் பண்ணக்கூடிய, குறிப்பிடக்கூடிய ஒரு பள்ளியாக இன்னைக்கு கலை புயல் நம்ம நடன பள்ளி, இசை பள்ளி என்பது உருவாகி இருக்கிறது. இங்க தமிழக தஞ்சாவூர்ல போதும் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள், என்ன சொன்னா செங்கிப்பட்டியில இருந்து பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, வல்லத்துல இருந்து இருக்கிறாங்க, மானாஜிப்பட்டியில இருந்து இருக்கிறாங்க, இவர் தஞ்சை நகரத்துல இருக்காங்க, ஆர்மியில இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட வந்து இந்த பயிற்சியில பங்கேற்கிறாங்க. இந்த பொங்கல் விழா என்பது நம்முடைய விழா. அநேகமாக இப்படி இந்த விழாவை நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல்ல துவக்கி இருக்கக்கூடியது. நம்ம நாளைக்கு தான் கல்லூரி பொங்கல்லாம் வச்சிருக்கோம், கிராம பொங்கல்லாம் வச்சிருக்கோம். ஆனா முதல்ல துவங்கி இருக்கக்கூடியது நம்முடைய கலை புயல் பள்ளி. அவர் குடும்பமே இதுல ஈடுபட்டிருக்கு. துளசி மட்டும் இல்ல, துளசியோட இணையர், அவருடைய குழந்தைகள் எல்லாமே அந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக. அவங்க அம்மா மாலையில் தான் வர்றாங்க, அவங்க அம்மா. அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரையும் பார்க்க எல்லாரும் ரொம்ப அற்புதமாக ஈடுபாட்டோட வந்து நீங்க வந்து இந்த தெரியும் பொங்கலுக்கு முதல் நாள் எப்படி வேலை இருக்குன்னு தெரியும். ஆனா அத்தனை பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையின் பெர்ஃபார்மன்ஸ் அங்கே செய்யக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்க வேண்டும், எல்லாம் நம்மளோட வாழ்த்துக்களை பகிர வேண்டும்னு வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து நிறைய நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கான நேரம் அல்ல. அக்கா அருமையான பொங்கல் வச்சிருக்காங்க. அந்த பொங்கல் பொங்கி வந்தா சாப்பிட்டா நம்ம அதுக்குள்ள நிறைய விளையாட்டு, நம்ம பிள்ளைங்களோட விளையாட்டு அந்த கலைகள் பூராத்தையும் அந்த போட்டிகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இங்க பாடினாங்க ரொம்ப அருமையாக. அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாரிசாக இங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடகர்கள் எல்லாத்தையும் அம்மா பேரை சொல்லி சொல்லி பாடினாங்க. அப்படி பாடிட்டு இருக்க எல்லாருமே வந்திருக்கீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் குறிப்பா அவங்க காட்டக்கூடிய ஆர்வம் என்பது ரொம்ப இல்லை. உங்க எல்லோருக்கும் நம்முடைய தஞ்சாவூர் மக்கள் சார்பாக, அது இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் சார்பாக, பல்கலைக்கழகங்கள் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கி பொங்கல் மிக சிறப்பாக அமைய வேண்டும். நாம் போற்றக்கூடிய உழவர்கள், விவசாயிகள் இன்னைக்கு அவருடைய நலன் பாதுகாப்பதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினர்கள் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே விவசாயம் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாக்க, விவசாயம் பொய்த்து போனால் உலகில் நாம் உணவு இழந்த முடியாது. உலகத்திலேயே மிகச்சிறந்த டெல்டா, மிகச்சிறந்த நிலப்பகுதி, உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தஞ்சை மாவட்டம் இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் வேற எங்கேயுமே இப்படி ஒரு பெரிய டெல்டாவை விவசாயம், இவ்வளவு விவசாய உற்பத்தி நடக்கக்கூடிய ஒரு பசுமையான தரையை ஒரு இதை நம்ம பார்க்க முடியாது. அப்படி தஞ்சை மாவட்டம் என்பது மிகச்சிறந்த முறையில இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் சரி, இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் சரி, அதே மாதிரி கால்நடை போன்ற அந்த உயிர்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய, அதுக்கு விழா நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு போன்ற அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னுக்கு இருந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கான உரிமையை மீட்டெடுத்தார்கள். அப்படி ஜல்லிக்கட்டு போன்ற நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாப்பதிலும் சரி, தமிழர்களுக்கென்று அமைந்த ஒரே அடையாளம், ஒரே விழா என்று சொன்னால் அனைவருக்கும் எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல், ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரே விழா என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் திருநாள் பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவை மிகச்சிறப்பாக எல்லாரும் கொண்டாடி மகிழ்வோம், பொங்கி தீர்ப்போம். அடுத்த ஒரு வாரம் நமக்கு இந்த விழாவாக அமையும். அந்த விழாவை துவக்கி வைத்திருக்கக்கூடிய அக்கா அவர்களுக்கும், அதில் சிறப்பு விருந்தினர்களுக்கும், ஐயா தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும், நம்முடைய பயிற்சி பள்ளி மாணவர்கள், வருஷாவை சொல்லாம விட்ட வருஷா பார்த்தா
எப்பயும் பேண்ட் சட்டையில தான் கோலம் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அது வந்து அதுவே இன்னைக்கு இவங்களை பார்த்து மாடர்ன் இன்னைக்கு நம்முடைய பாரம்பரிய உடையில வந்துருச்சு. அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருவரும் சிறப்பாக இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை புகழ் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்ற நன்றி, வணக்கம்.